ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் லாங் டைம் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லி இன்றைக்கி பாண்டிச்சேரியோட லாஸ்ட் டே தான், இன்றைக்கி லாஸ்ட் டே vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அண்ட் மண்டே ஒரு 11 o'clock போல் சிஸ்டர் வீட்டிலேருந்து சித்திக்கும் சிஸ்டருக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சுங்க. ஆல்மோஸ்ட் 4 days வந்து முடிஞ்ச வரையும் என்னென்ன பிளேசஸ் விசிட் பண்ண முடியுமோ முடிச்சாச்சு. அண்ட் ஃபைனல் டே வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு 4th டேவே கவர் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்த ஆரோவில் அண்ட் அரவிந்த் ஆஷ்ரம் வந்து கவர் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா, சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிறப்ப போகிற வழியிலேயே வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு தான் கிளம்பியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எங்களோட பிளான் வந்து அரவிந்த் ஆஷ்ரம் போகிறதா தான் இருந்தது. பட் அது வந்து லஞ்ச் டைம் பண்ணுறதுனால எங்களால் அப்போ அங்கே அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 to 4 வில் பி க்ளோஸ்ட். ஸோ வாட் வி தாட், அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஃபர்ஸ்ட் ஆரோவில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரவிந்த் ஆஷ்ரம் போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக ஆரோவில் தாங்க கிளம்பிட்டு இருக்கோம். சிஸ்டர் வீட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் 1 hour ஆகிடுச்சுங்க நாங்கள் ஆரோவில் ரீச் ஆகிறதுக்கு. நாங்கள் 11 o'clock கிளம்பணும் இல்லைங்களா, நல்ல வெயிலுங்க. ஆக்சுவலாக காரில் வந்து ஏசி ரன் ஆகுதா இல்லையான்னு கூட தெரியல, ஹையில் வச்சு கூட அந்த அளவுக்கு ஹாட்டாக இருந்தது அன்றைக்கி வெதர். ஆக்சுவலாக எங்களுக்கு அரவிந்த் ஆஷ்ரம் வந்து 1 to 4 லஞ்ச் டைமில் க்ளோஸ்ன்னு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் வி வுட் ஹவ் ஸ்டார்டட் ஏர்லியர், ஒரு 9 கிளம்பியிருப்போம் தங்கச்சி வீட்டில் இருந்து. பட் எனிவே இன்றைக்கி 2 பிளேசஸ் கவர் பண்ணுறதுனால ஓகேங்க எங்களுக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் ஆரோவில்க்கு. ஸோ ஃபைனலி வி ரீச்ட் ஆரோவில். இதுதாங்க என்ட்ரி பாயிண்ட். இங்கே என்டர் ஆன உடனே குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. நமக்கு வந்து லெஸ் டைமாக இருந்ததுனால நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் எதுவும் பண்ணல. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுங்க, இதுதான் ஆரோவிலோட கார் பார்க்கிங். ஸோ இப்போ நம்ம கார் பார்க் பண்ணிடலாம். ஐ திங்க் கார் பார்க்கிங் வந்து எவ்வளோ 150 rupees தே ஆர் சார்ஜிங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இட்ஸ் 150 rupees. ஸோ கார் பார்க்கிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ உள்ளே கிளம்பிட்டு இருக்கோங்க. போகிற வழியே அவ்வளோ அந்த சீனரி எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஃபுல் ஆஃப் க்ரீன்ஸ். ஆக்சுவலாக அந்த ட்ரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு வெயில் நேரம் தான் நாங்கள் போனது உங்ககிட்ட சொன்னபடி. பட் இருந்தாலுமே அவ்வளோ கூலாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எஸ்பெஷலி என்ட்ரு ஆகிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுங்க பிளேஸ். ஆக்சுவலாக ரொம்ப ப்ளெசண்ட்டாக இருந்தது. நடந்து கொஞ்சம் தூரம் வந்த உடனே இங்கே உங்களுக்கு தெரியுதுங்களா ஒயிட் போர்ட்ஸ் எல்லாம். அங்கே வந்து ஆரோவில் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதை பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா, ஐ மீன் இது எப்படி இதனோட ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வரப்போ இந்த போர்டில் படிச்சுட்டே கூட போகலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக நான் படிச்சுட்டு தான் போனேன். எஸ்பெஷலி வந்து இதனோட பர்பஸ் ஆஃப் ஆரோவில்லே வந்து இஸ் டு ரேஸ் ஹியூமன் யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு போர்டில் போட்டுட்டாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர் டச்சிங்காக இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ இட்ஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸுங்க ஆரோவில். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். அதை க்ராஸ் பண்ணி வந்த உடனே ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ட்ரானது எந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா, ஆரோவிலோட இன்ஃபர்மேஷன் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குங்க. இப்போ அம்மா சுஷ்மிதாலாம் அங்கே உட்காந்துட்ருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பின்னாடி தான் அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே தான் இப்போ கிளம்ப போகிறோம். இந்த என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே அதனோட ஸ்டார்டிங்லேயே போட்டிருப்பாங்க அமைதியான இடம்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக உள்ளே போனப்புறம் கூட அந்த அளவுக்கு ஒரு சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவ்வளோ க்ரௌட் இருந்தாலுமே ரொம்ப குவைட்டாக இருந்தது அந்த பிளேஸு. ரொம்ப ப்ளெசண்ட்டாக இருந்ததுங்க. இங்கே வந்து புக்ஸ் எல்லாம் சேல்க்காக வச்சுருந்தாங்க. எஸ்பெஷலி ஆரோவில் எப்படி க்ரியேட் ஆச்சு, அதனோட ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் வந்தீங்கன்னா யூ கேன் பர்ச்சேஸ் தீஸ் புக்ஸ். ஆக்சுவலாக ஆரோவில் இஸ் அதர்வைஸ் கால்டு மாத்ரி மந்திருங்க. இப்போ ஆக்சுவலாக இதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கிளம்பும்போது நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு முன்னாடி நாளே டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போனால் தான் தேல் அலோன்னு சொன்னாங்க. பட் அது போலலாம் ஒன்றும் இல்லைங்க. அது எதுக்காக சொன்னாங்கன்னா, எஸ்பெஷலி அங்கே வந்து கோல்டன் குளோப்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். ஆரோவிலோட மெயின் ஸ்பாட்டே அதுதாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆக்சுவலாக அங்கே அலோ பண்ணிட்டு இருந்தாங்க குளோப்குள்ளே போயிட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணுறதுக்கு. பட் ஆஃப்டர் கொரோனா வந்து இப்போ தே ஆர் நாட் அலோயிங் எனிவன் இன்சைடுன்னு சொன்னாங்க. ஸோ அது போல் உள்ளே போகிறதா இருந்தால் தான் வி ஹாவ் டு பை டிக்கெட்ஸ் இன் ப்ரையர். அதர்வைஸ் நம்ம டேரெக்டாக வந்தால் கூட தேர் அலோயிங்க. ஒரு நாள் உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப ப்ளெசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் எஸ்பெஷலி நேச்சுரை என்ஜாய் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இதை விட உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் இல்லைன்னே சொல்லுவேன். அவ்வளோ அழகாக இருந்தது பிளேஸ். அண்ட் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா கோல்டன் குளோப்னு சொல்லிட்டு, இதுதாங்க இங்கே ரொம்ப ஃபேமஸ். இதை பார்க்குறதுக்காக தான் க்ரௌடே வந்துட்டுருக்கு. இப்போ இதை முடிச்சுட்டு அங்கே தான் நம்ம போக போகிறோம். அதனோட டிஸ்பிளே தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோல்டன் குளோப் உள்ள இப்போ பீப்புள் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஐடியா கிடைக்கிறதுக்காக தாங்க
இந்த கிளாஸில் அதை வச்சுருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இது. ஸோ அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கேயுமே கொஞ்சம் பிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து இங்கே வி கேன் டேக் சம் கைட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த ஆரோவில் பிளேஸுங்க. ஸோ அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4.4 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த வாட் இஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் திஸ் ப்ராஜெக்ட், ஆரோவில் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு கைட் போல் இருக்குது. எங்களுக்கு டைம் இல்லாததுனால அந்த சான்ஸ் கிடைக்கலைங்க. இப்போ ஆரோவில்லா உள்ளே போகிறதுக்கு தாங்க நம்ம வேன் எடுத்திருக்கோம். இது வந்து ஃப்ரீ டிக்கெட் தான். அண்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 900 மீட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து போனோன்னா கூட வி கேன் கோ பை வாக். இன்றைக்கி வந்து நாங்கள் வேன் எடுத்துக்கோம் ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால. ஆக்சுவலாக இந்த டிக்கெட்ஸ் வேன் டிக்கெட்ஸ் நாங்கள் வாங்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு வந்து வில் ஜஸ்ட் கிவ் 1 டிக்கெட் தாங்க சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஃபிசிக்கலாக சேலஞ்சாக இருக்கிற பீப்புளுக்கு அண்ட் ஓல்டேஜ் பீப்புளுக்கு மாத்திரம்தான் சொன்னாங்க. பட் ரொம்ப வெயிலாக இருந்ததுங்க. நாங்கள் தான் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டோம். ஸோ கேட்ட உடனே எங்களுக்கும் அலோவ் பண்ணிட்டாங்க, டிக்கெட்ஸ் எங்களுக்கும் கொடுத்தாங்க. ஸோ ஃபேமிலியாக வந்து 2 வேன் எடுத்துட்டோங்க. தம்பியெல்லாம் இன்னொரு வேன் எடுத்துகிட்டு போனாங்க. அம்மா நான்லாம் ஒரு வேனில் கிளம்பி இப்போ போயிட்டுருக்கோம். மத்தியான டைமாக இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் வாக் பண்ணி போயிருப்போங்க. ஸோ ரொம்ப வெயிலாக இருந்ததுனால தான் எங்களால் முடியல. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, சைக்கிள் ரெண்டல்னு போட்டிருக்காங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா நம்ம இது ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து வீ கேன் டேக் சைக்கிள் நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நினச்சிட்டு இருந்தோம். பே பண்ணிவிட்டு நம்மளுமே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்னு நினச்சிட்டு. பட் அவங்கக்கிட்ட கேட்டப்போ ஒன்லி தோஸ் ஆர் ஸ்டேயிங் இன்சைட் மாத்ரி மந்திர் அவங்களுக்கு மாத்திரம்தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களால் அதை எடுத்துக்க முடியல. அதுக்கு மாத்திரம் இல்லைங்க, மாத்ரி மந்திரோட வீவிங் பாயிண்ட் பார்க்குறதுக்குமே சைக்கிள்ஸ் ஆர் நாட் அவைலபிள். நம்ம மாத்ரி மந்திரோட வீவிங் பாயிண்ட் போனோன்னா ஜஸ்ட் ஆன் ஃபுட் தாங்க, நடந்து தான் போகணும் கண்டிப்பாக. ஸோ இப்போ ரீச் ஆகிட்டோங்க. மாத்ரி மந்திரோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு தான் இப்போ ரீச் ஆகிருக்கோம். ஸோ அம்மா நான் எல்லாமே இப்போ இறங்கிட்டுருக்கோம். அகைன் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியிருக்குங்க நம்ம மாத்ரி மந்திரோட வீவிங் பாயிண்ட் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்த உடனே நாங்கள் என்ட்ரானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபாரஸ்ட்டு போல் இருந்ததுங்க. அந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி இது அந்த அந்த இடத்தோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அங்கே 100 years ஓல்டு பேனியன் ட்ரீஸ் தான் ஃபுல்லாக சரௌண்ட் ஆகிருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ அதை பார்த்த உடனே ஃபேமிலியாக வந்து நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பேனியன் ட்ரீயோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 100 years ஓல்டுங்க இந்த பேனியன் ட்ரீ. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் நின்றுட்டுருக்கோம். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம உள்ளே போக வேண்டியிருக்கு அந்த கோல்டன் குளோப் கிட்ட. ஆக்சுவலாக வந்து ஆரோவில்லாவை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. நிறைய பேருக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கலாம். இந்தியாஸ் சீக்ரெட் சிட்டின்னு சொல்கிறது வந்து இந்த ஆரோவில்லாவை தான் நம்ம எல்லாருமே சொல்லிகிட்ருக்கோம். அண்ட் இதனோட ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரோவில்லா வந்து 1968 லேடி மீரா அல்ஃபாஸா என்றவங்கனால எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அது வந்து. அண்ட் இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை இனாக்ரேட் பண்ணுறதுக்காக 124 கண்ட்ரீஸ்லேருந்து 5000 பீப்புள் வந்து அவங்களோட ஹோம்லேண்ட்ஸ்லேருந்து சாயில் எடுத்துகிட்டு வந்து இனாக்ரேஷனுக்காக வந்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த ஃபேக்ட் படிக்கிறச்ச. ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா இங்கே தெர் இஸ் நோ ரேசிசம், நோ ரிலீஜியன், நோ கேஸ்ட், எவ்ரிவன் இஸ் ட்ரீட்டட் ஈக்குவல் இங்கே. ஸோ அதை கேட்குறப்பவே அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதோட இந்தியாவோட ஃப்யூச்சரிஸ்டிக் சிட்டின்னு சொல்கிறாங்க இது ஆக்சுவலாக. ஸோ இது போல் நீங்கள் ட்ரிப்ஸு பிளான் பண்ணுறப்ப கண்டிப்பாக பாண்டி பிளான் பண்ணிங்கன்னா டோன்ட் மிஸ் திஸ் ஆரோவில்லாங்க. நான் இன்னும் ஆக்சுவலாக உள்ளே போகலை, பட் போகிற வழியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டெஃபினட்டாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க, மிஸ் பண்ணாமல் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணுங்கள் நீங்கள்.
அண்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இது போல் ஹட் போல் போட்டிருக்காங்க கொஞ்சம் ஷேடோவாக இருக்கிறதுக்காக. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, ஏன்னா கண்டினியூஸாக நடக்க முடியாது இல்லைங்களா இந்த ஆஃப்டர்நூன் டைமில். ஸோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருமே. ஸோ ஃபைனலி வி ரீச்ட் மாத்ரி மந்திர் வியூ பாயிண்ட். ஸோ இதுதாங்க நான் சொன்ன கோல்டன் க்ளோப். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ பார்க்குறது நமக்கு கிட்ட இருக்கிறப்படியே இருக்கும். ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருக்குங்க. பட் இங்கெல்லாம் பிக்ஸ் எடுக்கிறப்ப அவ்வளோ அழகாக வந்திருந்தது எங்களுக்கு. ஸோ நிறைய பிக்ஸ் எடுத்திருந்தோம் ஃபேமிலியாக நாங்கள். அதை பார்த்த உடனே அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க அந்த கோல்டன் க்ளோப்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நோ ஒன் இஸ் அலோட் இன்சைட். அண்ட் உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியுங்க, ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டே இருக்குது. இட் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் மேபி அவங்க அலோவ் பண்ணலையான்னு கூட நாங்கள் நினச்சிட்ருந்தோம். எஸ்பெஷலி இந்த கிளிக் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அந்த கோல்டன் க்ளோபை வந்து ஹோல்ட் பண்ணப்படியே வந்ததுங்க. அவ்வளோ அழகாக வந்தது அந்த பிக். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஆரோவில்லா டூரும் போயிட்டு, ஸோ இப்போ நேராக நம்ம எங்கே கிளம்பிட்டுருக்கோம்னா அரபிந்தோ ஆஷ்ரம் தாங்க கிளம்பிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அரபிந்தோ ஆஷ்ரம் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் டவுன் போனோம் இல்லைங்களா, 2nd or 3rd டே ஐ திங்க். ஸோ அன்றைக்கே ஆக்சுவலாக கவர் பண்ணியிருந்துருக்கலாம். பட் டைமிங்ஸ் தாங்க ப்ராப்ளம். நம்ம போன டைமிங்ஸ் வந்து அந்த டைம் வந்து க்ளோஸாக இருந்தது. அதனால் அன்றைக்கி கவர் பண்ண முடியல. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி தான் அதை கவர் பண்ண போகிறோம். பட் இங்கே என்னென்னா கேமராஸ் வந்து ஃபோன் எதுவுமே அலோடு இல்லைங்க. எல்லாமே வந்து நம்ம அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ இது உள்ளே வந்து நான் வீடியோ பண்ண முடியல. இது வந்து மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சமாதி ஆக்சுவலாக அது சுற்றி வந்து ஃப்ளவர்ஸ் தாங்க வச்சுருக்காங்க. அது அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அங்கேருந்து நேராக இப்போ வந்து லன்ச் டைம் ஆனதுனால ஹோட்டலுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து ஹோட்டல் நேம் வந்து மகாராஜா ஹோட்டலுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஃபுட்டிங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில். சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுவும் நல்ல பசி டைமில் போனோம் இல்லைங்களா. இது நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டு தான். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இளநீர் பாயசம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. லஞ்செல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சுங்க. ஃபைனலி வி ஆர் ரிட்டர்னிங் டு சென்னை நவ். அண்டு சென்னை போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இன் பிட்வீன் சென்னை அண்ட் பாண்டிங்க வி ஃபவுண்ட் திஸ் வில்லேஜ் கிராஃப்ட்ன்ற ஒரு ஷாப்பிங் ஸ்பாட் தான் பார்த்தோம். நம்ம கண்ணுக்கு ஷாப்பிங் ஸ்பாட் பார்த்தா கையை நிற்காதுங்க. ஸோ இம்மீடியட்டாக இறங்கியாச்சு. அதுவும் எஸ்பெஷலி ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க. பட் ஆனால் இட்ஸ் டெஃபினட்டாக வர்த் த ப்ரைஸ். ஸோ இப்போ அங்கே தான் உள்ளே போயிட்டுருக்கோம் நாங்கள். அண்டு போன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த டீ பாட் தாங்க. ஹேண்ட்மேடு தான் ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோ பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. இதனோட ப்ரைஸ் வந்து ஐ திங்க் ரொம்ப எக்ஸ்பென்சிவெல்லாம் இல்லைங்க. 1600 சம்திங் நினைக்கிறேன். கொஞ்சம் ஆஃபரில் இருந்தது. சைஸும் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருந்தது. உள்ளே வந்து ஆக்சுவலாக நம்ம ரெகுலர் வாட்டரெல்லாம் ஊற்றி யூஸ் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அது உள்ளே ஐ திங்க் தகரும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு டெக்கார் பீஸாக வேணும்னா நம்ம வி கேன் கீப் இன் அவர் கிச்சன். ஸோ நம்ம வீட்டில் யூனிக்காக டெக்கார் பீசஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், அழகாக டெக்கரேட் பண்ணணுன்னா ரொம்ப பெஸ்ட் பிளேஸுங்க இந்த வில்லேஜ் கிராஃப்ட்ன்ற இந்த ஷாப். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எப்போயாவது நீங்கள் பாண்டிச்சேரி போயிட்டு ரிட்டர்னில் வரீங்கன்னா இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணுங்கள். நாட் ஒன்லி டெக்கார் பீசஸுங்க, ஹேண்ட்மேட் ஜுவல்லரி, ஆன்டிக் பீசஸ் இது போல் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. ஸோ அந்த டீ பாட் வாங்கிட்டு கொஞ்சம் குட்டி குட்டி ஜுவல்லரிஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. ஜுவல்லரிஸ் எல்லாம் ரொம்ப ஆன்டிக் ஜுவல்லரி எல்லாம் இல்லை. 2 நோஸ் பின் வாங்கியிருந்தேன் பிளாக் மெட்டலில், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை வாங்கிட்டு அப்புறம் நெக் செட்ஸ் வந்து 2 பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்கமிங் வ்ளாக்ஸில் வந்து உங்களுக்கு நான் என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். எல்லா ப்ராடக்ட்ஸுமே எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாதுங்க. ஒன்லி இது போல் ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் அது போல் டெக்கார் பீசஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஏன்னா அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அது போல் எப்போயுமே ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பிகாஸ் அதோட குவாலிட்டி வந்து
அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம டெய்லி யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஐ மீன் கிச்சனில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஆயில் பாட்டில்ஸ் அது போல் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸஸாக தாங்க இருந்தது. கிளாக்ஸ் இது போல் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற பீசஸ் நமக்கு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இன்னியோட பாண்டி விலாக் முடியுது. ரொம்ப 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 நல்லா என்ஜாய் பண்ணோங்க நாங்கள் பாண்டிச்சேரி ட்ரிப்பை ஃபேமிலியோட. ஸோ எப்போயுமேங்க நமக்கு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இது போல் ஃபேமிலியோட ட்ரிப்பை வந்து ஒன்ஸ் இன் அ வைல் பிளான் பண்ணுங்கள். ஸோ இது போல் நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எப்போயுமே மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோஸ் இன்னும் அப்கமிங்கில் நிறைய விலாக்ஸில் வருங்க, மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். பாய், ஹாவ் அ குட் டே.